யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது உயர்கணித சார ஜோதிடத்தில் சமசப்தம பாவங்கள், முக்கியமாக 7ஆம் பாவம் திருமணத்தை பற்றி நாம் காண இருக்கின்றோம். சென்ற வீடியோவில் 7ஆம் பாவம் 1-7 தொடர்பு கொண்டால் எவ்வாறு வேலை செய்யும் என்று நாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது 7ஆம் பாவம் 2-8. இது ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட் என்பதால் இதை நான் நேரலையாக என்று இல்லை, காணொலியாக நானே பேசுவதை நீங்கள் அனைவரும் காண வேண்டும் என்பதற்காகவே இந்த முயற்சி. 7ஆம் பாவம் 2-8 ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது, அதே முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் பாவம் 2 என்றால் அது லக்னத்திற்கு 2ஆம் பாவம். லக்னத்திற்கு 2ஆம் பாவம் என்பது ஜாதகர், அதாவது 7ஆம் பாவம் என்பது மனைவி அல்லது கணவன் என்றால் கணவனின் குடும்பத்தை குறிப்பது இந்த 2ஆம் பாவம். கணவனின் பணம் செலவு, கையிருப்பு பணம், பாக்கெட் மணி என்பார்கள், அது அந்த 2ஆம் பாவத்தை குறிக்கின்றது. இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அப்படி பார்க்கும் பொழுது 7ஆம் பாவம் 2-8 என்பது 2ஆம் பாவம் பேச்சையும் குறிக்கின்றது. ஸோ 7ஆம் பாவம் ஜாதகரின் ஒரு பேச்சு என்றால் 7ஆம் பாவம் 8 என்பது 7-8 2ஆம் பாவம் நம்மை தொடர்பு கொள்வார்கள், நம்மோடு எவ்வாறு பேசுவார்கள் என்பதையும் இந்த 8ஆம் பாவம் குறிக்கின்றது. ஆக நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்ப நாம் ஒரு விஷயத்தை எதிரிடம் சொல்லும் பொழுது அவர்கள் அதற்கு எதிர்மறையான விஷயத்தை தெரிவிப்பது இந்த 8ஆம் பாவம். ஆக அங்க பேச்சிலே ஒரு பிரச்சனை வரும். இவ்வாறு 7ஆம் பாவம் 2-8 தொடர்பு கொண்டவர்கள் திருமணம் செய்யும் பொழுது அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வர காரணம், கணவன் ஒன்று சொல்ல மனைவி ஒன்று சொல்வார். இதை நீங்கள் பாரம்பரியத்தில் அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது, கணிக்க முடியாது. ஆனால் திரு தேவராஜ ஐயா அவர்களின் உயர்கணித சார ஜோதிடத்தில் மட்டுமே இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்களின் நாடி வரும் அன்பர்களுக்கு அவர்கள் பிரச்சனை என்னவென்று தெரிந்து அவர்களுக்கு ஆலோசனைகள் கூற இந்த முறையில் மட்டுமே சாத்தியம். அடுத்து 7ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை மட்டும் தொடர்பு கொள்ளும்போது அது 7ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமாக அமைந்தால் வாழ்க்கை துணையின் ஆயுளுக்கு சிறிது பங்கம் என்று நாம் எடுக்கின்றோம். இதை நாம் ஈஸியாக திரு தேவராஜ ஐயா அவர்களின் உயர்கணித சார ஜோதிட மென்பொருள் மூலமாக அறிய முடியும். சரி, 7ஆம் பாவம் 2 மட்டும் தொடர்பு கொள்ளவர்கள் மனைவி இறந்தாலும் அல்லது கணவன் இறந்தாலும் 2வது திருமணம் செய்ய தடையில்லை. ஏனென்றால் அது 2வது திருமணம் என்பது 9ஆம் பாவம். 9க்கு 2 6ஆம் பாவமாக வருவதால் அங்கேயும் ஒரு பிரச்சனை தான் இருந்தாலும் திருமணத்திற்கு தடையில்லை. அது 7ஆம் பாவம் 2-8 என தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகரின் துணை இறந்தால் மறுமணம் புரிய வாய்ப்பு இல்லை, தனிமையோடு தான் இருக்க வேண்டும். சோ இது ஒரு சிறப்பான அம்சம் என்று ஒரு வகையில் பார்க்கும்போது, குழந்தைகள் என்று பார்க்கும்போது, இப்போது ஒரு கணவர் மனைவி 2 குழந்தைகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த 7ஆம் பாவம் 2-8 தொடர்பு கொள்ளும் போது மனைவி இறந்த பின் அந்த குழந்தைகளை பார்ப்பது, கவனிப்பது எல்லாம் அந்த ஜாதகருடைய வேலையாகப்படும். 2வது திருமணம் செய்தால் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இந்த ஒரு அமைப்பில் அந்த பிரச்சனை சற்று குறைவு, அதாவது நன்மையும் தீமையும் கலந்ததுதான் ஒரு ஜாதகம். அடுத்து நாம் காண இருப்பது 3-9 என்றால் பயணம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஸோ 3-9க்கு அப்படியே சமசப்தம பாவமான 12ஆம் பாவமாக 2-8 வருவதால்
இவர்கள் பயணம் மேற்கொள்ள முடியாது. அப்படியே பயணம் மேற்கொண்டாலும் முதல் பஸ்ஸில் மனைவியும் இரண்டாவது பஸ்ஸில் கணவனுமாக பயணிப்பர். பைக்கில் அடிக்கடி ஒன்றாக செல்ல மாட்டார்கள். கார் வாங்கியிருந்தாலும் ஒரு டிரைவரை வைத்துதான் பயணம் நடக்குமே ஒழிய கணவன் மனைவி ஒன்றாக அந்த வாகனத்தில் செல்லும் அமைப்பு இல்லை. அடுத்து மிக முக்கியமானது மன ஒற்றுமை. இது 7ஆம் பாவம் 3, 9 எனும் பொழுது மன ஒற்றுமை அதிகமாக இருக்கும். ஆனால் 2, 8 என்பது மன ஒற்றுமை சற்று குறைவாக. ஏனென்றால் எதிர்த்து பேசும் பொழுது அங்கு மன ஒற்றுமை சண்டை சச்சரவுகள் தான் அதிகமாகும். எனவே இந்த 7ஆம் பாவம் 2, 8 எனும் பொழுது பல பிரச்சனைகள் உண்டு என்றாலும் அதை நம் குருநாதர் தேவராஜ் ஐயா அவர்களின் மென்பொருள் மூலமே நம்மால் அறிய முடியும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல அரிய விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள